நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா நிச்சயம் தொட்டுக்காளி மாதிரி இன்னும் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து நிறைய படைப்புகள் வரும். உங்களுக்கு அடையாளப்படுத்த நான் வந்து யாரையும் கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன், உங்களை நான் தான் ரெடி பண்ணேன், அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னை அப்படி சொல்லி சொல்லி பழகிட்டாங்க, நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன்னு. அந்த மாதிரி ஆள் நான் இல்லை. நடிகர் சூரி மற்றும் கூழாங்கல் திரைப்பட இயக்குனர் வினோத்ராஜ் கூட்டணியில் உருவான திரைப்படம் கொட்டுக்காளி. இத்திரைப்படத்தை நடிகர் சிவகார்த்திகேயன் தயாரித்துள்ளார். அண்மையில் நடந்த கொட்டுக்காளி திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் இயக்குனர் வெற்றிமாறன், மிஸ்கின், ரவிக்குமார், லிங்குசாமி என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேடையில் வினோத்ராஜை புகழ்ந்து பேசிய நடிகர் சிவகார்த்திகேயன், நான் யாரையும் கண்டுபிடித்து நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் எனவும், ஏனென்றால் என்னை அப்படி சொல்லி சொல்லியே பழக்கப்படுத்தி விட்டார்கள் எனவும் கூறியுள்ளார். இந்த படத்தை நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா நிச்சயம் தொட்டுக்காளி மாதிரி இன்னும் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து நிறைய படைப்புகள் வரும். உங்களுக்கு அடையாளப்படுத்த நான் வந்து யாரையும் கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன், உங்களை நான் தான் ரெடி பண்ணேன், அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னை அப்படி சொல்லி சொல்லி பழகிட்டாங்க, நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன்னு. அந்த மாதிரி ஆள் நான் இல்லை. சிவகார்த்திகேயன் கூறியது தற்போது சமூக வலைதளங்களில் பேசி பொருளாகி வருகிறது. இந்த படம் தியேட்டர்ல ஓடி உங்களுக்கு எல்லாம் பிடிச்சு என்ன வசூல் பண்ணாலும் சந்தோஷம் தான். ஏன் அப்படின்னா இந்த படம் பாக்குறதுக்கு எத்தனை பேர் தியேட்டருக்குள்ள வராங்களோ அவங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை இந்த டீம் வந்து நாங்க கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இனி இந்த மாதிரியான படங்கள் பாக்குறவங்களுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. நான் பெரிய சினிமாவே மாத்த போற ஆட்கள் எல்லாம் கிடையாது. ஆனா சினிமாவே மாத்த போறதுக்கான அந்த ஆள் வந்து வினோத்ராஜ்னு நான் நம்புறேன். அவரால் அது முடியும்னு நம்புறேன். அதுக்கு நாங்கெல்லாம் இப்படி சும்மா சப்போர்ட்டா இருப்போம். ஃபைனலா சூரியண்ணா வந்து ஒரு காமெடியன் டு ஹீரோ அப்படின்றதெல்லாம் தாண்டி எப்பவுமே அவர் எனக்கு தெரிஞ்ச வகையில அவர் ஒரு சூப்பர்வான ஆக்டர். அவரால் ஏன் இந்த மாதிரி கதைகளை வந்து ரொம்ப சிறப்பா பண்ண முடியுதுன்னா அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி. விடுதலை அவருக்கு ஒரு பெரிய டைமென்ஷன், அதை வந்து வெற்றி சார் வந்து கொடுத்தாங்க. அப்போ அந்த விடுதலை நடந்துட்டு இருக்கும்போதே இந்த கொட்டுக்காளி அண்ட் கருடன், அது வந்து கருடன் இந்த பிளான்ல இருக்குன்னு எனக்கு தெரியாது, வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் சக்சஸ் கொடுத்த. இந்த வருஷம் சக்சஸ்ஃபுல்லா ஓடின படங்கள்ல முக்கியமான இடத்துல கருடன் இருக்கு. ஒரு 3-4 பிலிம்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு ப்ராப்பர் பிளாக் பஸ்டர் பிலிம்னு. அதுல கருடன் இருக்கு. ஸோ கமர்ஷியல் சக்சஸும் கொடுத்துட்டாரு. நான் கம்பேர் பண்றேன்னு நினைக்க வேணாம். எனக்கு வந்து நான் காலேஜ் படிக்கும்போது ஞாபகம் இருக்கு, விக்ரம் சாருக்கு வந்து தூள், சாமி, பிதாமகன் ஒரே வருஷத்துல வந்துச்சு. சார் விக்ரம் சார், நான் கம்பேர் பண்ணி சொல்ல சார், அந்த இயர் உங்களுக்கு எப்படி ஸ்பெஷலா இருந்ததோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் இயர் சூரியனனுக்கு இந்த வருஷம். விடுதலை, கருடன் அண்ட் இந்த கொட்டுக்காளி, இதுல சூரியனனுக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிச்சுன்னா என்னை விட அதிகமா சந்தோஷப்படுறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. நான் கிடைக்கும் நம்புறேன். அப்படி இந்த படத்துல ஏதாவது லைட்டா முன்ன பின்ன ஆனாலும் வெற்றி சார் இருக்காரு, அவர் வாங்கி கொடுத்துருவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு.